வணக்கம். வெளித்திரையின் தலைப்புச் செய்திகள். சிம்புவிற்கு பதிலாக மாதவன், கௌதம் மேனன் முடிவு. பட வாய்ப்புகள் இல்லாததால் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ள பிரபல கதாநாயகி. இனி விரிவான செய்திகள். கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு, த்ரிஷா, VTV கணேஷ் உட்பட பலர் நடித்து 2010ஆம் ஆண்டு வெளியான படம் விண்ணை தாண்டி வருவாயா. AR ரஹ்மான் இசையமைப்பில் வெளியான இந்த படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்க இருக்கிறார் கௌதம் மேனன். இந்த படத்தின் 2ஆம் பாகத்தில் 4 கதாநாயகர்கள் நடிப்பார்கள் என்றும் அதில் சிம்புவும் ஒருவராக இருப்பார் என்றும் தெரிவித்திருந்த கௌதம் மேனன், கதாநாயகி ஜெஸ்ஸியை 7 ஆண்டுகள் கழித்து கதாநாயகன் கார்த்திக் சந்திப்பது போல கதைக்களம் இருக்கும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் விண்ணை தாண்டி வருவாயா 2ஆம் பாகத்தில் சிம்புவுக்கு பதிலாக மாதவன் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த தகவலை மாதவனும் உறுதி செய்துள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் பிஸியாக நடித்த ஸ்ருதிஹாசனுக்கு இப்போது எந்த மொழியிலும் பட வாய்ப்புகள் இல்லை. அதனை பொருட்படுத்தாமல் சினிமாவை தவிர எனக்கு வேறு வாழ்க்கையும் இருக்கிறது என்று கூறும் ஸ்ருதிஹாசன், நல்ல கதைகள் அமைந்தால் சினிமாவில் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார். கடந்த 4 மாதமாக லண்டனை சேர்ந்த மைக்கேல் கார்சல் என்பவருடன் தனியாக வசித்து வந்த ஸ்ருதிஹாசன் இப்போது அவரை பிரிந்து இருக்கிறார். மைக்கேல் பிறந்த நாளுக்கு அவருடன் இருக்க முடியவில்லையே என்கிற வேதனையை தனது இணைய பக்கத்தில் தெரிவித்திருந்தார் ஸ்ருதிஹாசன். இந்த நிலையில் மைக்கேல் கார்சலுடன் தனது காதலை உறுதிப்படுத்தி அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருக்கும் படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் ஸ்ருதிஹாசன். வருகிற டிசம்பர் மாதம் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. சிவா இயக்கத்தில் அஜித் நடிக்க இருக்கும் விசுவாசம் படத்தின் படப்பிடிப்பு வருகிற மார்ச் 2ஆம் தேதி துவங்க இருக்கிறது. இந்த படத்தில் அஜித் ஜோடியாக நயன்தாரா நடிக்க டி இமான் இசையமைக்கிறார். சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படம் கிராமத்து கதையில் உருவாக இருக்கிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் முன்பே படத்தின் ஹிந்தி உரிமை பெரும் விலைக்கு போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல நிறுவனம் ஒன்று விசுவாசம் படத்தின் ஹிந்தி உரிமையை 15 கோடிக்கு வாங்கியுள்ளதாக தெரிகிறது. படத்தின் முழுமையான திரைக்கதை வசனம் தயாரான பின்பே படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் என்று தயாரிப்பாளர் தியாகராஜன் உறுதியாக இருப்பதால் தான் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்க தாமதமாகி வருகிறதாம். மாஸ்கோவின் காவிரி உள்பட சில தமிழ் படங்களிலும் பல தெலுங்கு படங்களிலும் நடித்தவர் பிரபல பின்னணி பாடகி சின்மயின் கணவர் ராகுல் ரவீந்திரன். இவர் தற்போது சமந்தாவின் பாய் ஃப்ரெண்டாக ஒரு படத்தில் நடிக்கிறார். கன்னடத்தில் வெளியான யூ-டர்ன் படம் தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் தயாராகிறது. கன்னட படத்தை இயக்கிய பவன்குமாரே தமிழ், தெலுங்கு பதிப்புகளையும் இயக்குகிறார். கன்னடத்தில் ஸ்ரதா ஸ்ரீநாத் நடித்த கதாபாத்திரத்தில் சமந்தா நடிக்க சமந்தாவின் பாய் ஃப்ரெண்டாக ராகுல் ரவீந்திரன் நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு ராஜமுந்திரியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மணிரத்னம் இயக்கும் செக்க சிவந்த வானம் படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருந்த மலையாள நடிகர் ஃபஹத் ஃபாசில் திடீர் என கால்ஷீட் பிரச்சனையை காரணம் சொல்லி படத்திலிருந்து விலகிவிட்டார். ஆனால் அவர் விலகியதற்கு காரணம் கால்ஷீட் பிரச்சனை இல்லை என்ற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. வேலைக்காரன் படத்தில் எதிர்மறை பாத்திரத்தில் தன்னை காட்டியது ஃபஹத் ஃபாசிலுக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததாம். அதனாலேயே மணிரத்னம் படத்தில் மீண்டும் வில்லன் கதாபாத்திரம் ஏற்க அவர் மறுத்துவிட்டாராம். இப்போது ஃபஹத் ஃபாசில் நடிக்க மறுத்த வில்லன் கதாபாத்திரத்தில் அருண் விஜய் நடிக்கிறார். ஏற்கனவே அஜித் நடித்த உன்னை அறிந்தால் படத்தில் வில்லனாக நடித்த அருண் விஜய் தற்போது மீண்டும் இந்த படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார். 100 படங்களுக்கு இசையமைத்துள்ள டி இமான் தமிழில் மிக பிஸியான இசையமைப்பாளராக இருந்து வருகிறார். கடந்த வருடம் 10 படங்களுக்கு மேல் இசையமைத்த டி இமான் தற்போது அஜித் நடிக்கும் விசுவாசம் படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தமானார். இந்த நிலையில் கன்னட சூப்பர் ஸ்டாரான புனித் ராஜ்குமார் நடிக்கும் புதிய கன்னட படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் டி இமான். இந்த படத்தை KS ரவிக்குமார் கதை எழுதி இயக்க ராக்லைன் வெங்கடேஷ் தயாரிக்கிறார். ஏற்கனவே ராக்லைன் வெங்கடேஷ் தயாரித்த கோட்டிகொப்பா 2ஆம் பாகத்திற்கு இசையமைத்த டி இமான் 2வது முறையாக அவர் தயாரிக்கும் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். திரு இயக்கத்தில் உருவாகி வரும் மிஸ்டர் சந்திரமௌலி படத்தில் கார்த்திக், கௌதம் கார்த்திக், ரெஜினா உட்பட பலர் நடித்து வருகின்றனர். இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடித்து வந்தார். இப்போது அவருடைய காட்சிகள் முடிவடைந்து விட்டதாகவும் அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாத விதத்தில் இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார் இயக்குனர் திரு. இயக்குனர்கள் மகேந்திரன், அகத்தியன், விஜய் சந்திரசேகர், சந்தோஷ் பிரதாப், சதீஷ் உட்பட பலர் நடித்து வரும் இந்த படத்திற்கு ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவு செய்ய ஷாம் CS இசையமைக்கிறார்.
அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்திற்காக உடல் எடையை கூட்டி நடித்த சிம்பு அதன் பிறகு உடல் எடையை குறைக்க முடியாமல் அவதிப்பட்டார். இந்த நிலையில் மணிரத்னம் இயக்கும் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததும் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று கடுமையாக உடற்பயிற்சி செய்தார். ஆரம்பத்தில் சட்டையை தூக்கி வயிற்றை காட்டிய 2 படங்களை வெளியிட்டார் சிம்பு. அந்த படங்களை பார்த்துவிட்டு தொப்பை குறைந்து விட்டதாமே என்று சிலர் கிண்டல் செய்தனர். அதனால் ஆத்திரமடைந்த சிம்பு மேலும் கடுமையாக உடற்பயிற்சி செய்து இப்போது கணிசமாக உடல் எடையை குறைத்திருக்கிறார். இப்போது எடுத்துள்ள படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த படங்களை பார்த்த சிம்பு ரசிகர்கள் அவருடைய முயற்சியையும் கடும் பயிற்சியையும் பாராட்டி வருவதுடன் அந்த படங்களை தங்களுடைய இணைய பக்கத்திலும் பகிர்ந்து வருகின்றனர். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். சவுகார் ஜானகியினுடைய திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிவாஜி வீடு திரும்பிய சில மணி நேரங்களில் அன்னை ராஜாமணியின் உயிர் பிரிந்தது. அன்னை இறந்து விட்டார் என்ற செய்தி அறிந்தவுடன் அம்மா என்று அலறியபடியே தரையிலே சாய்ந்தார் சிவாஜி. மறுநாள் காலையிலே சிவாஜி கண் விழித்த போது அவரை சுற்றி மருத்துவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு டாக்டர் ஊசி போட்ட பிறகு மெல்ல எழுந்த சிவாஜி அன்னையின் அருகிலே வந்து அமர்ந்தார். என்னை சுற்றி எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள். நான் இடி விழுந்தது போல் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அழக்கூட முடியாத அளவிற்கு என்னை அதிர்ச்சி தாக்கியிருந்தது. என்னுடைய மொத்த குடும்பமும் சோகத்திலே மூழ்கியிருந்தது. என்னுடைய தாயார் கிடத்தப்பட்டிருந்த கட்டிலை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார் எனது தந்தை. அவருடைய தாம்பத்தியத்தினுடைய பெருமையும் அருமையும் அன்றுதான் எனக்கு புரிந்தது என்று தனது சுயசரிதை நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி. இறுதி மரியாதை செலுத்த வந்த முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி சிவாஜியை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறினார். பாபு திரைப்படத்திலே கை ரிக்ஷாவை இழுத்து பிழைக்கின்ற ரிக்ஷாக்காரனாக பார்ப்பவர்கள் கண்கள் எல்லாம் கலங்குகின்ற விதத்திலே நடித்திருந்த சிவாஜிக்குத்தான் அந்த ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த நிலையிலே ரிக்ஷாக்காரன் படத்திலே ரிக்ஷாக்காரனாக நடித்த எம்ஜிஆருக்கு அந்த விருதினை மத்திய அரசு வழங்கியது. அந்த செய்தி அறிந்ததும் சிவாஜி ரசிகர்கள் அனைவரும் கொதித்து போனார்கள். ஆனால் சிவாஜி சர்வ சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டது மட்டுமின்றி பாரத் பட்டம் என்ற எம்ஜிஆருக்கு தனது தலைமையிலே தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பிலே மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்தினார். அந்த விழா மேடைக்கு எம்ஜிஆர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். தெலுங்கு முன்னணி நடிகரான எம்ஜிஆர், கன்னடத்தினுடைய முன்னணி நடிகரான ராஜ்குமார் உட்பட அனைத்து திரையுலகம் அந்த விழாவிலே பங்கு பெற்றது. எம்ஜிஆருக்கு விருது கிடைத்திருப்பது பற்றி கலைஞர்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. மற்றவர்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எம்ஜிஆர் பாரத் பட்டத்தை வென்றிருப்பது சாரன் செங்குட்டுவன் கண்ணைக்கு சிலை எடுத்தது போன்று பெருமையும் வரலாற்று சிறப்பும் கொண்டது. அவரை வாழ்த்துவதிலே நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம் என்று அந்த விழாவிலே எம்ஜிஆரை பாராட்டி பேசினார் சிவாஜி. பாராட்டுரைகளுக்கு நன்றி தெரிவித்து பேச வந்த எம்ஜிஆர், எங்களை பார்க்கின்றவருடைய மனப்பாங்கிலும் கண்ணோட்டத்திலும் வேண்டுமானால் நானும் சிவாஜியும் கிழக்கும் மேற்குமாக இருப்பது போல தோன்றும். ஆனால் நாங்கள் இருவரும் என்றும் போல் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பட்டங்களும் பதவிகளும் எங்களை வந்து சேராத போது யானை கவனிலிருந்து ரயில் நிலையம் வரை ஒருவர் தோள் மீது ஒருவர் கை போட்டு கொண்டு நாங்கள் நடந்தே சென்றிருக்கிறோம். அப்போது எங்களை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இப்போது எங்களை பற்றி எங்களுக்கில்லாத அக்கறை மற்ற நண்பர்களுக்கு வந்திருக்கிறது. சிவாஜி கணேசனும் இதுபோன்ற பாரத் பட்டம் பெற்று இதைவிட சிறப்பு பெற்று நான் பாராட்டு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தனக்கும் சிவாஜிக்கும் உள்ள பாசப்பிணைப்பு பற்றி அந்த விழா மேடையிலே பதிவு செய்தார். 1972ஆம் ஆண்டிலே வெளியான சிவாஜியினுடைய 7 திரைப்படங்களில் 4 படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார் ஜெயலலிதா. பட்டிக்காடா பட்னமா திரைப்படத்தை தொடர்ந்து சிவாஜியும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த தர்மம் எங்கே திரைப்படம் அந்த ஆண்டு ஜூலை மாதத்திலே வெளியானது. அந்த படத்தை தொடர்ந்து வெளியான தவப்புதல்வன் திரைப்படத்திலே மாலைக்கண் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு இசைக்கலைஞராக நடித்திருந்தார் சிவாஜி. படத்துக்கு படம் ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இயக்குனரான முக்தா சீனிவாசன் அந்த படத்திலே சிவாஜியை ஒரு ஆங்கில பாடல் பாட வைத்திருந்தார். அது மட்டுமின்றி அக்பரின் அரசவையிலே இடம்பெற்ற தான்சேன் என்ற இசைக்கலைஞராக ஒரு கனவு காட்சியிலே தோன்றியிருந்தார் சிவாஜி. தவப்புதல்வன் படத்தை தொடர்ந்து ராமாநாயுடுவின் தயாரிப்பிலும் KS பிரகாஷ் ராவுடைய இயக்கத்திலும் உருவான பிரம்மாண்ட வண்ணச்சித்திரமான வசந்த மாளிகை படத்திலே சிவாஜி நடித்தார். மிகச்சிறந்த திரைக்கதை, சிவாஜி வாணிஸ்ரீ ஆகியோரின் அற்புதமான நடிப்பு, KV மகாதேவனின் இனிய இசை, ராமாநாயுடு அந்த படத்திற்காக அமைத்த மிக பிரம்மாண்டமான அரங்கங்கள் என்று எல்லா அம்சங்களும் ஒன்றாக சேர்ந்து ரசிகருடைய கண்களுக்கு விருந்து படைத்தது வசந்த மாளிகை. அதன் காரணமாகத்தான் அந்த திரைப்படம் மிக நீண்ட நாட்கள் தமிழகத்திலே ஓடியது. தில்லானாமோனாம்பாள் படத்தினுடைய உருவாக்கத்தை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு இயக்குனர் படமாக்கியதைப் போல வசந்த மாளிகை திரைப்படத்தினுடைய உருவாக்கத்தை ஒரு திரையார்வலர் படமாக்கி வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறார். தான் திரைப்படங்களிலே ஏற்கின்ற பாத்திரங்களிலிருந்து
காண நேரத்திலே சிவாஜி எப்படி வெளியே வருகிறார் என்பதை ரசிகர்களுக்கு எடுத்து காட்டுவதாக அந்த வீடியோ அமைந்துள்ளது. அந்த ஆண்டு மே மாதம் வெளியாகி வெள்ளி விழா கண்ட பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவை பெருந்தலைவர் காமராஜ் தலைமையிலே நடத்தினார் சிவாஜி. அந்த விழாவை பற்றிய சிறப்பு தகவல்களை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். சூர்யா படத்திற்காக பிரம்மாண்ட கிராமத்து அரங்கு ஒன்றை சென்னையில் உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் செல்வராகவன். கன்னடத்தில் வெளியான யூ-டர்ன் படத்தின் தெலுங்கு பதிப்பில் நடித்து வருகிறார் நடிகை சமந்தா. நடிப்பை தொழிலாக மட்டுமல்ல எனது சந்தோஷமாகவும் பார்க்கிறேன் என்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கார்த்தியுடன் படம் முழுக்க நடித்திருக்கிறாராம் நகைச்சுவை நடிகர் சூரி. ஸ்னேகன் நடிக்கும் ஒரு படத்திற்கு பனங்காட்டு நரி என்று பெயர் வைத்துள்ளனர். இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் ஆபாசமான படம் இல்லை என்கிறார் அப்படத்தின் இயக்குனர் சந்தோஷ் பி ஜெயக்குமார். வெப் சீரியல்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம் நடிகர் ஜீவா. பிரபுதேவா நடிக்கும் ஒரு படத்திற்கு ஊமை விழிகள் என்று பெயர் வைத்துள்ளனர். அடுத்து வருவது ரகசியம். காதலரோடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட அவர் பக்கத்துல இருக்க முடியலன்னு புலம்புறாரா அந்த வாரிசு நடிகை. மீண்டும் காதல் கொண்டுள்ள அந்த ஓவியமான நடிகை நெருங்கிய தோழிகளை கூட பக்கத்திலேயே சேர்க்கறது இல்லையா. பெரிதா தொகை கொடுக்கறதா கூறியும் துணிக்கடைக்காரருடன் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாரா அந்த நம்பர் நடிகை. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.